என்பது தொடர் வேண்டியதில்லை என்ற அளவில் நின்று போகும் என்பது பெரியோர்கள் கண்ட ஒரு முடிவு. விஞ்ஞானிகள் மற்றவர்களை விட சீக்கிரமாக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அவர்கள் மனதை அடக்கி ஒடுக்கி அது தவறு செய்தார்கள். ஆனால் ஆகவே பல விஞ்ஞானிகள் எதிர்காலத்துல இந்த தவத்துக்கும் வருவார்கள். அவர்கள் மூலமாக உண்மை, இப்பொழுது உள்ள உண்மை, இறைவனுடைய உண்மை அவர்களுக்கு தெளிவுபடும். ஆனாலும் அவர்கள் எடுத்து சொல்வதற்கு, மக்களிடம் அந்த உண்மையை விளக்குவதற்கு துணிவார்களா என்றால் அங்க கொஞ்சம் சந்தேகம். அதுக்கு சில தலைமுறைகள் போகும். ஏனென்றால் விஞ்ஞானிகள் எல்லாம் இன்று பொருளாதார, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அரசியல் ஆட்சி தலைவர், இவங்க ரெண்டு பேருக்கு தான் அவங்க அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவன் அரசியல்வாதி என்ன விஞ்ஞானிகளை ஏன் ஆடுறான்னா, எவ்வளவு பவர் இருந்தாலும் நமக்கு எதிரியாக இருப்பவனை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு பேரை கொண்டு குவிக்கலாம், அதற்குரிய வழிமுறை சொல்லக்கூடியது விஞ்ஞானி தான். ஆகையினால அவன் இல்லாத என்னுடைய வேலை முடியாது என்று அவனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். விஞ்ஞானி அரசியல்வாதிகளுக்கு அடிமை ஆயிட்டான். அதே போல பொருளாதார துறையில எந்தெந்த கலப்பு செய்யணும், எந்தெந்த இது புதுசு புதுசா ஏற்படுத்தணும், அதுல லாபம் அதிகரிக்கிறதுக்கு விஞ்ஞானி இல்லாத முடியாது. அதனால இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் விஞ்ஞானிகளை ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க. இந்தாண்ட வியாபாரம், இந்தாண்ட அரசியல், இந்த ரெண்டு பக்கத்திலையும் மாட்டிக்கிட்டு இருக்கா விஞ்ஞானிகள். மனிதனுக்கு என்ன தேவை என்றது, மனித மனம் எவ்வளவு, ஒழுக்கம், பண்பாடு, இவற்றை பற்றி தெரிந்தாலும் எடுத்து உரைப்பதற்கு இப்பொழுது வாய் வரல. ஏனென்றால் இந்த பக்கம் இவன் கொடுமையை பிடிச்சி வைப்பான், இந்த மொட்டையை அடிச்சு விடுவான். அதனால இந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சோதனை காலம். இப்போ இன்னும் போக 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 பல விஞ்ஞானிகள் உணர்ந்த பிறகு அவர்கள் எடுத்து சொல்லி முறை வகுத்து எல்லா மக்களும் உண்மையை காலத்தோடு உணரத்தக்க ஒரு வழியும் செய்வார்கள். அந்த விஞ்ஞானமே பாடத்திட்டங்கள்ல ஒரு பகுதியாக வரும். ஆகவே வாழ்க்கையை பற்றி முழுமையாக மனிதன் தெரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தை நாம் எதிர்பார்த்து நிற்போம். அந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை எடுத்து கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைநிலையோடு நின்று அந்நிலையிலே நின்று மனம் குளிர வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளம்.